ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கிறிஸ்பி லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை. லேடிஸ் ஃபிங்கரை எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக நம்ம பண்ணலான்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் மீடியம் சைஸான லேடிஸ் ஃபிங்கர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அதோட ஹெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இப்போது ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லேடிஸ் ஃபிங்கரே நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். அதனால் இப்போ கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக், அப்புறமா கொஞ்சமாக ஜீரா பவுடர், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் 2 சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி, தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 சைடுமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லேடிஸ் ஃபிங்கர் எடுத்து ஒன்றா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி அந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறனால நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது லேடிஸ் ஃபிங்கரில் பண்ணதுன்னு கூட தெரியாமல் சாப்பிடுவாங்க. கிட்ஸ்க்கு லேடிஸ் ஃபிங்கர் பிடிக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இன்ட்ரோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக பொரியல்லாம் செய்கிறப்போ அன்றைக்கி நம்ம சாப்பிட்டப்போ நல்லா இருந்துச்சுன்னு அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இது ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதிலாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது கூட சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் செய்கிறப்போ எப்போவுமே சூடாக சாப்பிடுங்க. சூடோட சாப்பிட்றப்ப தான் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.